Hi Rekha, all the best and congratulations to you. And in மாதிரி ரெக்கார்டு பண்ணியிருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமான விஷயம், தமிழை மறந்துட்டு இருக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை இன்னும் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது என்னோட வாழ்த்து அண்ட் என்னோட விஷஸும் கூட. அண்ட் வந்து அம்மாவை இப்பயும் போலும் எப்பவுமே சந்தோஷமாக பார்த்துக்காங்க. அம்மாவை எப்பவுமே கைவிட்டுறாதீங்க. ஓகே, அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட். எதனால் அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்தை 3 minutes 42 seconds ரிவர்ஸில் எழுதி ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. இதை கேட்கும் போதே நம்மள மாதிரி தமிழ் பீப்புள்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ரைடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி இன்னும் நிறைய பேரும் புகழும் நம்ம தமிழ் பீப்புள்ஸ்க்கு பெற்றுத்தரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு லெவல். இதேமாதிரி நீங்கள் நிறையா பண்ணணுன்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ. உங்களோட தமிழ் தாய் வாழ்த்துக்கள். 2 நிமிஷம் 40 செகண்டில் கீழே இருந்து மேலே ரொம்ப டேலண்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன்னு நான் தெரிஞ்சேன். அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் பெரிய பெரிய நிறைய அவார்டு வாங்கணும்னு எங்களோட ஆசை. ஹாய் ரேகா மணிவண்ணன், முதல்ல உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட். ஏன்னா இப்போலாம் வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்தை வந்துட்டு நார்மலாக படிக்கவும் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லவும் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை ரிவர்ஸில் எழுதிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க, பெரிய விஷயம். அதுவும் வந்து நீங்கள் 2 minutes and 47 seconds கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. ரியலி சூப்பர். ஸோ மென்மேலும் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய விஷஸ் உங்களுக்கு. தேங்க்யூ. Hi Rekha, first of all a big congratulations to you. இப்போ இருக்கிற உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து முழுசாக தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரியாது, பட் நீங்கள் பண்ணது இட்ஸ் வெரி பிக் திங். தமிழ் தாய் வாழ்த்தை தலைகீழா 2.47 minutesல எடுத்தது வேறு லெவல். ஸோ பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. இன்னும் நீங்கள் மென்மேலும் வளர எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கு. அதுலேயும் பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு பல பெண்கள் ஆண்களுக்கு சமமாக வேலைக்கு போகிறாங்க. அதனால ஒவ்வொரு வீட்லேயும் வருமானம் ரெட்டிப்பாயிருக்கு, சரிதான். ஆனால் அதே மாதிரி பெண்களுக்கான வேலை வளவும் ரெட்டிப்பாகி இருக்கு. காலையில் எழுந்ததுமே இன்னைக்கு என்ன சமையல்ன்றதுல ஆரம்பிச்சு பிள்ளைங்களை எழுப்பி தயார் பண்ணி பள்ளிக்கு அனுப்பி வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் டப்பா கட்டி கொடுத்து தானும் டப்பாவை கையில் தூக்கிக்கிட்டு பரபரன்னு பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்த உடனே ஹப்பா மறுபடியும் ரிப்பீட் இல்லையா? இந்த மாதிரி தினசரி வாழ்க்கையே ஒரு சவாலாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதையெல்லாம் தாண்டி நம்ம ஏதோ வந்தோம் போனோன்னு இல்லாமல் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட நேரம் இருக்கா என்ன? ஆனா அப்படி நேரம் இருக்கிறது மட்டும் இல்லை, தன்னால சாதனை செய்ய முடியும் அப்படின்னு நம்பி அதை பண்ணி காட்டினவங்க ஒருத்தங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவங்க தனக்கும் தன் குடும்பத்துக்கும் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பெண் ரேகா. இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? தமிழ் தாய் வாழ்த்து. உங்களை எத்தனை பேருக்கு தமிழ் தாய் வாழ்த்து மனப்பாடமா தெரியும்? அதுவே ரொம்ப குறைவான பேருக்கு தான் தெரியும் இல்லையா? ரேகா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த தமிழ் தாய் வாழ்த்தை கீழே இருந்து மேல தலை கீழா அதுவும் 2.25 நிமிஷத்துல எழுதி சாதனை பண்ணிருக்காங்க. இவங்க இப்படி தலை கீழா கீழே இருந்து மேல எழுதின அந்த தமிழ் தாய் வாழ்த்தை நம்ம இன்னைக்கு வாழ்க்கை. நான் உங்க ஐரா பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காகனா, நம்ம இந்தியாவில் நிறைய டேலண்டடான பீப்புள் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ரொம்ப டேலண்டடான பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் ரேகா மணி. தமிழ் தாய் வாழ்த்து தலைக்கீழ மிரர் ஹேண்ட் ரைட்டிங்கில் 2 minutesல எழுதியிருக்காங்க. இட்ஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட். அதுக்காக அவங்க வேர்ல்டு லெவலில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகலை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் தமிழ் தாய் சப்போர்ட் தட் கேர்ள். அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் அண்ட் வீடியோ லிங்க்ஸ் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் அவங்கள ஃபேமஸ் ஆக்குங்க.